Welcome everybody, this is Julfa on behalf of Pudhu Game Academy. இந்த வீடியோவில் நம்ம இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றத மட்டும் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம். பிகாஸ் இதிலிருந்தும் நிறையா கொஷின்ஸ் வரலாம் அப்படின்றதுனால ஒரு தனி வீடியோவாக விச் இஸ் அபவுட் ஒரு 5 to 10 minutes தான் இந்த வீடியோ. 5 minutesக்கு மேலே இந்த நீங்கள் படிக்கவே தேவையில்லை, ஈஸியாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். வாங்க, திஸ் இஸ் ஜுல்ஃபா ஆன் பிஹாஃப் ஆஃப் Pudhu Game Academy. லெட்ஸ் see இண்டிகேட்டர் அப்படின்ற நிறம் காட்டி பற்றி சீக்கிரமாக படிச்சிருவோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் ஆர் நிறங்காட்டி அப்படின்றது என்ன பண்ண போகுது, ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷன் ஒரு கரைசல் இருக்குது, அந்த கரைசல் வந்து அமிலமா ஆசிடா இல்லை காரமா அப்படின்னு காட்டுற வேலை தான் இண்டிகேட்டரோடது, நிறங்காட்டியோட வேலை. ஓகே, அப்போ 2 டைப் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்காங்க, நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ், சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ். நேச்சுரல் அப்படின்றது இயற்கையாக இருக்கிற பொருள்கள் வந்து ஒரு சிலது அந்த சொல்யூஷன், அந்த கரைசல் வந்து அமிலமாக பேசிக்காக காரமாக அப்படின்ற இயற்கையாகவே காட்டுற நிறம் காட்டிகள், இல்லைன்னா செயற்கையாக கெமிக்கலி நம்ம ரியாக்ஷன் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. என்ன இருக்குது, நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் இருக்காங்க, சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்காங்க. அதை பற்றி ஃபாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வேறு ஒன்றுமே இல்லை இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ஓகே, டர்மெரிக் அப்படின்ற மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அவங்க காரம் இருந்துச்சுன்னா, பேஸ் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா, காரம் அதிகமாக இருக்கிற அந்த சொல்யூஷனில் எல்லோ அவங்களோட ஒரிஜினல் கலர், அதுலேருந்து ரெட் கலருக்கு மாறுறாங்க. சிம்பிள். அப்போது ஒரு பேசிக் சொல்யூஷன் இருக்குது, அதில் மஞ்சத்தூளை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ரெட்டாக மாறும். அசிடிக் சொல்யூஷனில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய கரைசல்ல அது அதோட தன்மையான எல்லோவாகவே தான் இருக்கும். ஓகேவா, நிறம் மாறாது. பேஸில் மட்டும், காரத்தில் மட்டும் அது ரெட் சிவப்பு கலரில் மாறுது. ஓகே, அப்போது மஞ்சத்தூள் பொறுத்த வரைக்கும் ஆசிடில் நோ கலர் சேஞ்ச், பேஸில் yellow to red. எஸ். நெக்ஸ்ட், ஹைபிஸ்கஸ் அப்படின்ற செம்பருத்தி என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஹைபிஸ்கஸ் ஆசிட் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா அவங்களோட கலர், ரெட் கலரை டீப் ரெட் ஆக்கும். டீப் ரெட் ஆர் இளஞ்சிவப்பு நிறத்தில், பிங்க் கலர் இல்லைனா டீப் ரெட் கலரில் இருக்குது. எப்போ அசிடிக் சொல்யூஷனில். ஓகே, அவங்க நேச்சுரலி பேல் ரெட்டாக இருப்பாங்க, அது டீப் ரெட் கலரில் மாறுனுச்சுன்னா அது அசிடிக் சொல்யூஷன். பேஸாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட பேல் ரெட்லேருந்து க்ரீன் கலருக்கு மாற போகிறாங்க, அவ்வளோதான். அது காரமாக இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் மாற போகிறாங்க. ஓகே, பீட்ரூட் பொறுத்த வரைக்கும் அசிடிக் சொல்யூஷனில் நோ ரியாக்ஷன், அமில கரைசலில் எந்த கலர் சேஞ்சும் இருக்காது. ஆனால் ஓகே, பேஸில் காரத்தில் அவங்க என்ன கலரில் இருக்கிறாங்க அப்படின்னா, பீட்ரூட் அப்படின்றது they turns எல்லோ கலருக்கு மாறுறாங்க. அவங்களோட ரெட் கலர்ல இருந்து எல்லோ கலருக்கு மாறுறாங்க காரமாக இருக்கப்போ. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறதுல 3 திங்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? டர்மெரிக் பார்த்துருக்கோம், ஹைபிஸ்கஸ் பற்றி பார்த்துருக்கோம், பீட்ரூட். டர்மெரிக் என்ன பண்ணுறாங்க, அப்போ நீங்கள் ஒரு சார்ட் போடுங்க, அசிடிக், பேஸ். டர்மெரிக் அப்படின்றது அசிடிக்கில் எந்த சேஞ்சஸும் கொடுக்க மாட்டாங்க, பேஸில் எல்லோலேருந்து ரெட்டாக மாறுறாங்க. ஹைபிஸ்கஸ் என்ன பண்ணுறாங்க, பேல் ரெட் அப்படின்ற அவங்க கலர்லேருந்து அசிடிக் சொல்யூஷன் அப்போ டீப் ரெட்டாக மாறுறாங்க. பேசிக் சொல்யூஷன்லேருந்து அவங்க கலர் என்ன, பேல் ரெட்டில் இருந்து க்ரீன் கலரில் மாறுறாங்க. பீட்ரூட் அப்படின்றது அசிடிக் சொல்யூஷனில் நோ கலர் சேஞ்ச், பேசிக் சொல்யூஷனில் காரத்தில் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட கலரான ரெட் கலரில் இருந்து
எல்லோ கலருக்கு மாறுறாங்க. இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு படிங்க, ஈஸியாக இருக்கும். லிட்மஸ் உங்களுக்கே தெரிஞ்சது தான். லிட்மஸ் பேப்பரில் ரெட் ப்ளூ, ரெட் ப்ளூவாக மாறுனுச்சுன்னா என்ன? ப்ளூ இப்போது ரெட்டாக மாறப்போகுது. அப்போது என்ன? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ரெட் ப்ளூவாக மாறுனுச்சுன்னா அது பேஸ். பாருங்க, ரெட் ப்ளூவாக மாறுனுச்சுன்னா அது பேஸ், ப்ளூ ரெட்டாக மாறுனுச்சுன்னா ஆசிட், அமிலம். சிம்பிள். பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ் ப்ளூ, ரெட் ப்ளூவாக மாறுனுச்சுன்னா மாறுறத வச்சு எழுதிக்கணும். ப்ளூ ரெட்டாக மாறுனுச்சுன்னா ஆசிட். ஓகே, இப்போ சிந்தட்டிக் செயற்கையாக நம்ம ஃபார்ம் பண்ண இண்டிகேட்டர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது ஃபினால்ப்தலின். இதை பற்றி கிளியராக நம்ம படிச்சுட்டோம். ஃபினால்ப்தலின் அப்படின்றது ஒரு கலர்லெஸ் இண்டிகேட்டர், நிறமற்ற ஒரு நிறம் காட்டியாக இருக்குது. கலர்லெஸ் இண்டிகேட்டர். இவங்க ஆசிட் சொல்யூஷனில் நோ கலர் சேஞ்ச் கொடுப்பாங்க. ஆசிடில் பேஸ் இருக்க சொல்யூஷனில் இந்த ஃபினால்ப்தலினில் 1 to 2 ட்ராப்ஸ் ஆட் பண்ணோன்னா அந்த சொல்யூஷன் பிங்க் கலராக மாறுனுச்சு அப்படின்னா அது பேஸ்ன்னு அர்த்தம். நமக்கு முன்னே தெரியாது, இதை வச்சு தான் அது ஆசிடாக பேஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷன் இப்போ ஆரஞ்சு, மெத்தில் ஆரஞ்சு ஆட் பண்ணுறோம். மெத்தில் ஆரஞ்சு ஆட் பண்ணும்போது ரெட் ஆர் ஆரஞ்சு கலரில் டர்ன் ஆச்சு அப்படின்னா அது ஆசிட், அமிலம். பேஸ் ஒரு சொல்யூஷன் இருக்கிறாங்க, அவங்களில் மெத்தில் ஆரஞ்சு ஆட் பண்ணுறோம், அப்போ அந்த சொல்யூஷன் வந்து எல்லோவாக மாறுறாங்க. அப்போது இந்த சொல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஒரு காரம் எழுதணும். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷன் ஒரு கரைசல் இருக்குது, அந்த கரைசலில் மெத்தில் ஆரஞ்சு அப்படின்ற நிறம் காட்டிய ஆட் பண்ணுறோம். மெத்தில் ஆரஞ்சுன்ற நிறம் காட்டிய ஆட் பண்ணும் போது அந்த கரைசல் இப்போது மஞ்சள் நிறத்தில் மாறிடுச்சு அப்படின்னா அந்த கரைசல் அமிலமா காரமா அப்படின்னு கேட்டாங்கன்னா காரம் எழுதணும். சிம்பிள். பாருங்க, ப்ளூ லிட்மஸ் பேப்பர் ரெட் கலரில் இருந்துச்சு. ப்ளூ லிட்மஸ், கம்ப்ளீட்டாக ப்ளூ லிட்மஸ் பேப்பர். ரெட் லிட்மஸ் பேப்பர் அப்படின்றது ப்ளூ கலரில் மாறினுச்சுன்னா அது ஒரு பேஸ், ரெட் கலரில் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆசிட். ஃபினால்ப்தலின் அப்படின்றது ஆசிடில் கலர்லெஸ்ஸாக இருக்கும், பேஸில் பிங்க் கலரில் இருக்கும். மெத்தில் ஆரஞ்சு அப்படின்றது ரெட்டிஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதை அசிடிக் சொல்யூஷனில் ரெட் ஆரஞ்சு, இது எல்லோ. ஓகே, இதை விட்டுட்டு இப்போ நம்ம 2 இண்டிகேட்டர்ஸ் படிச்சிருக்கோம். நேச்சுரல் இண்டிகேட்டர் அண்ட் சிந்தட்டிக் இண்டிகேட்டர் இல்லையா? சிந்தட்டிக் இண்டிகேட்டர். இதை விட்டுட்டு ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இண்டிகேட்டர்ஸ், இந்த ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற இதை ஒரு சொல்யூஷனில் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸ்மெல், ஏதோ ஒரு வாசனையை உருவாக்கும். இந்த வாசனையை வச்சு அது ஆசிடா பேஸா நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனியன் ஜூஸ், வெங்காயச்சாறு இருக்கு இல்லையா, ஆனியன் ஜூஸ், இதை ஒரு கார கரைசல்ல பேஸில் ஆட் பண்ணும் போது இந்த பேஸோட ஸ்மெல் மறைஞ்சு போயிடும், நோ ஸ்மெல். அப்படி இருந்துச்சுன்னா இப்போ அதை நம்ம பேஸ்ன்னு சொல்லலாம். நோட் பண்ணிக்கோங்க, பேஸ், நோ ஸ்மெல். வெண்ணிலா இருக்கு இல்லையா, வெண்ணிலா எசன்ஸ், இதை ஏதாவது ஒரு சொல்யூஷனில் ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த வெண்ணிலாவோட ஸ்மெல் இல்லாமல் போச்சு அப்படின்னா அது ஒரு பேஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தென் லவங்க எண்ணெய், க்ளோவ் ஆயில், லவங்க எண்ணெய் இருக்கு இல்லையா, இதை சேம் அதே தான், பேஸ் கூட ஆட் பண்ணும் போது அதோட ஸ்மெல்லை இழந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பேஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர் பேஸை வந்து சிம்பிளாக பேஸை கண்டுபிடிச்சிருது. ஓகே, ஸோ இன் திஸ் பர்டிகுலர் சாப்டர் நம்ம இண்டிகேட்டர்ஸ்ன்ற நிறங்காட்டியை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டோம். ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.